என் தங்கப்பிள்ளையே, மாசி மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கான வாக்கு ஒன்று வந்திருக்கின்றது. இந்த வாக்கானது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. உன்னுடைய குலதெய்வம் அத்தனை எளிதாகவெல்லாம் உன்னை காண வந்து விடுவதில்லை. சில அதிசக்தி வாய்ந்த நாட்களில் அவர்களுக்கு சில விஷயங்களை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று தோன்றிவிடும். அது மட்டுமல்லாமல் உனக்கு ஏதேனும் பிரச்சனைகள் உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது என்றாலும் அந்த நேரத்தில் உன்னை தேடி வந்து விடுவார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையில்தான் இன்று உன்னை சந்திக்க வந்திருக்கின்றார்கள். உன்னுடைய குலதெய்வத்தின் மனதில் ஏதோ ஒரு விஷயம் உனக்கு உடனே சொல்லிவிட வேண்டும் என்று இருந்திருக்கிறது. அதை இந்த நல்ல நாளில் சொல்லிவிட வேண்டும். அப்படி உனக்கு இதனை தெரிவித்து விட்டால் உனக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கு தீர்வு கிடைத்துவிடும் என்று நினைத்து விட்டார்கள். அவர்கள் நினைத்தது சரி என்று உன் அம்மா எனக்கும் தோன்றியது. அதனால்தான் அவர்கள் சொன்ன விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, பொதுவாக சில நாட்களில் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. ஒன்று முடிந்தால் அடுத்தது, அது முடியும் என்று நினைக்கின்ற நேரத்தில் இன்னொரு பிரச்சனை என்று வாழ்க்கையில் மாறி மாறி பிரச்சனைகள் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தை, நீ என்ன நினைக்கின்றாய்? எனக்கு நேரம் சரியில்லையே, என்னுடைய குலதெய்வம் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்களே, எனக்கு இதற்கு ஒரு தீர்வினை அவர்கள் கொடுக்க மாட்டார்களா என்று நீ கேட்டாயல்லவா? அப்படியானால் ஒரு பிரச்சனை உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான தீர்வினை உன்னுடைய குலதெய்வத்திடம் நீ கேட்டிருக்கின்றாய். அதற்கு அவர்கள் சொன்ன பதில் இதோ. என் குழந்தையே, நீ முழுவதுமாக கேள். நிச்சயமாக இன்று உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு உனக்கு கிடைத்துவிடும். என் தங்கமே, இன்று உனக்கு வந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனையானது என்றோ ஒரு நாள் நீ செய்த தவறினுடைய விளைவுகள். தவறு என்று சொல்லிவிட முடியாது, நீ அறியாமல் செய்தது. என் தங்கமே, இதனால் உன் வாழ்க்கையில் இன்று உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை மிகவும் கொடுமையானது. உன்னால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, அதை மறக்கவும் முடியவில்லை. நமக்கு மட்டும் ஏன் பிரச்சனைகள் இப்படி வருகின்றது என்று நீ நினைக்கின்றாய். என் குழந்தையே, இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நீ சில அதிமுக்கியமான சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். யார் எல்லாம் உடன் இருக்கின்றார்கள், யார் எல்லாம் இப்பொழுதும் உன்னை குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று. என் குழந்தையே, வாழ்க்கையில் சில தவறுகள் எல்லோருக்குமே நடக்கும். தவறை செய்யாத மனிதன் என்று யாரையும் கை காட்டிவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் இன்று உனக்கு. நீயும் அதுபோல தெரியாமல் செய்த ஒரு தவறினால் இன்று மனம் வேதனை அடைகின்ற நிலைமை உனக்கு வந்துவிட்டது. என் தங்கமே, என்னதான் இந்த வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்கு அதிகமாக இருந்தாலும் ஒரு சில விஷயம் மட்டும் உன்னை இன்னமும் தாங்கி பிடித்து கொண்டு நிற்கின்றது. அதுதான் நீ உன்னுடைய குலதெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை. அது மட்டுமல்லாமல் என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் எப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை தர வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த நேரங்களில் எல்லாம் என் பிள்ளை நீயும் மனவாட்டத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றாய். பிரச்சனைகள் இப்பொழுது உனக்கு இருப்பது உண்மைதான். உனக்கே அம்மா ஒரு வாரமாக எனக்கு நேரமே சரியில்லை என்று சொல்லி புலம்புகின்ற அளவிற்கு இருக்கின்றது என்பதனை நானும் நன்கு உணர்வேன். ஆனால் இது எல்லாவற்றிற்கும் உனக்கு தீர்வை நான் இப்பொழுது தந்து விடுகின்றேன். இதை உனக்கு கொடுத்தவர்கள் யார் என்பதனை உனக்கு நான் இப்பொழுது சொல்கின்றேன். என் தங்கமே, இந்த பிரச்சனைகளினால் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன தெரியுமா? உன்னுடைய
அன்றாட செயல்பாடுகள் எல்லாம் தடைப்பட்டு நின்றுவிட்டது. நீ ஒவ்வொரு நாளும் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை உன்னால் சரியாக செய்ய முடியவில்லை. நீ ஒன்று நினைத்தால் அங்கு வேறொன்று நடக்கின்றது. நீ முடியும் என்று நினைக்கின்ற விஷயம் கூட உனக்கு முடியாமல் போய்விடுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் இப்படித்தான் வாழப்போகிறோமோ என்று நினைத்து வேதனைப்பட தொடங்கிவிட்டாய். காலம் முழுவதும் நமக்கு இப்படிதான் இருக்குமோ? இனி ஒரு நாளும் நம் வாழ்க்கையில் நமக்கென்ற சந்தோஷம் கிடைத்து விடாதா? ஒரு முறை நாம் தெரியாமல் செய்த தவறுக்காக இத்தனை பெரிய தண்டனைகள் நியாயமா என்று என் குழந்தை வேதனைப்படுகின்றாய். என் தங்கமே, ஒருவர் ஒரு தவறை செய்துவிட்டு அதை உணராமல் இருந்தால்தான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். மாறாக தான் செய்தது தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகும் அதை அவர்கள் உணர்ந்து கொண்ட நேரத்தில் மேலும் மேலும் அதை சொல்லி அவர்களை காயப்படுத்தக்கூடாது. அது மிகவும் தவறான செயலாகும். என் குழந்தையே, இதுபோன்று தவறான செயல்களை செய்வதனால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு இத்தனை காயத்தை கொடுத்து விட்டது. உன்னுடைய குலதெய்வத்தின் மனவேதனை இதுதான். தவறுகளை செய்வதற்கு முன்பாக யோசிக்காமல் இப்பொழுது பிரச்சனைகள் வந்தவுடன் ஐயோ அம்மா என்று சொல்லும் பொழுது உடனடியாக உன்னை அதிலிருந்து காப்பாற்ற முடியாமல் இருப்பதற்கு காரணமும் நீயாக இருக்கின்றாய். என் குழந்தையே, இப்பொழுது உனக்கு கஷ்டங்கள் கொடுக்கின்றவர்களை மீண்டும் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நீ ஏற்றுக்கொண்டு விடுவாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். எந்த காலகட்டத்திலும் ஒரு முறை உனக்கு துரோகம் செய்தவர்களையோ, ஒரு முறை உனக்கு வேண்டும் என்றே காயங்களை கொடுத்தவர்களையோ, அல்லது உனக்கு வேண்டும் என்றே தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கியவர்களையோ நீ ஒரு நாளும் மறக்கக்கூடாது. மீண்டும் அவர்களோடு பழகுகின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் அதிலிருந்து நீ வெளியே வர வேண்டுமே தவிர ஒருபோதும் அந்த உறவினை நீ தொடரக்கூடாது. என் தங்கமே, இப்பொழுதெல்லாம் இந்த கலியுகத்தில் செய்கின்ற விஷயங்கள் பெரிதாகி ஒரே நேரத்தில் மற்றவர்கள் முன்னிலையில் தெரியப்படுத்தப்படுகின்றது. அதனால் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை முதலில் அடுத்தவரிடம் பகிர்ந்து கொள்வதை நிறுத்து. சரியானதாகவே இருந்தாலும் அதை இன்னொருவரிடம் சொல்லும் பொழுது அவர்கள் உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்ததான் துடிப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நேரம் சரியில்லை என்று நினைப்பதை விட என்றோ ஒரு நாள் வரப்போகின்ற பிரச்சனை இன்று உனக்கு வந்திருக்கின்றது. நாம் இப்பொழுதே இந்த பிரச்சனைக்கு தீர்வினை கண்டுவிடுவோம். நம்முடைய உடலில் தெம்பு இருக்கும் வரை நாம் இதனை நிச்சயமாக எதிர்கொண்டு விடுவோம் என்று நினைக்க வேண்டுமே தவிர இன்னும் பல நாட்கள் கழித்து இந்த பிரச்சனை வந்திருந்தால் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடாது. கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது உடனே வந்து சென்று மறைவதுதான் நல்லது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். கஷ்டங்கள் என்றோ வர வேண்டியது உன்னுடைய நல்ல நேரம் உனக்கு இப்பொழுதே வந்திருக்கின்றது. அதனால் இப்பொழுதே இதனை எதிர்கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவத்தோடு என் குழந்தை நீ உன்னுடைய செயல்களை சரியாக செய்துவிடு. இதனை எதிர்கொள்கின்ற வலிமையை அம்மா உனக்கு தருகின்றேன். நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நல்ல வழி பிறக்கத்தான் போகின்றது. நான் உனக்கு அதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பேன் என்று உன்னுடைய குலதெய்வம் உனக்கு நல்ல ஆறுதல் வார்த்தையை சொல்லி இருக்கின்றார்கள். உன் வாழ்க்கை பல தவறுகளை தாண்டி இன்று நல்ல நிலையில் இருக்கின்றது. நீ செய்த தவறு என்னவென்பதை உணர்ந்து கொண்டு உன்னை நீ திருத்திக் கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு வருகின்ற கஷ்டங்களில் இருந்து உன்னை மீட்டெடுக்க உன்னுடைய குலதெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமான இந்த வராகியும் தயாராக நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதை மட்டும் என் பிள்ளை மறந்து விடாதே. மனமகிழ்ச்சியோடு இரு. என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.